வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியா அமெரிக்காக்கான வர்த்தக ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. 50% வரி, அதாவது 25% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் மற்றும் 25% ரஷ்யன் ஆயில் வாங்கினதுக்காகன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50% வரி விதிச்சிருந்தாங்க ட்ரம்ப்போடைய அரசாங்கம். இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு சோஷியல் ட்ரூத்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். It was a honor to speak with Prime Minister Modi of India this morning. He is one of the greatest friends and a powerful and respected leader of his country. We spoke many things, including trade and ending the war with Russia and Ukraine. He agreed to stop buying Russian oil and to buy much more from the United States and potentially Venezuela. This will help end the war in Ukraine, which is taking place right now with thousands of people dying each and every week. Out of friendship and respect for Prime Minister Modi, as per his request, effective immediately, we agreed to a trade deal between the US and India, whereas the United States will charge a reduced reciprocal tariff, lowering it from 25% to 80%. They will likewise move forward to reduce their tariff and non-tariff barrier against the United States to zero. The PM also committed to buy American at a much higher level, in addition to over $500 billion of US energy, technology, agriculture, coal and many other products. Our amazing relationship with India will be stronger going forward. Prime Minister Modi and I are two people to get the things done. Something that cannot be said for most. Thank you for your kind attention. Simply சொல்லணும் அப்படின்னா டிப்பிக்கல் ட்ரம்ப்பிசம். நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் இதை நேற்று ஃபோன் காலில் பேசணும். பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க நான் இப்போது இந்த டாரிஃபை வந்து கம்மி பண்ணுறேன். அதே மாதிரி மோடி அவர்களும் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $500 பில்லியன் அளவுக்கான அமெரிக்க பொருட்கள், கோல், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், எனர்ஜி போன்ற பொருட்களை இந்தியா வாங்கும். இந்தியாவும் அமெரிக்காவுடைய உறவும் மிகப்பெரிய லெவலில் வலுப்பெறும். இது ரெண்டு உயரிய தலைவர்கள், அதாவது அவர் மோடி அவர்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாரு. இருக்கிறதுலே மிகவும் மதிக்கப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய ஒரு நபர் அவங்க நாட்டில். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை நடத்தி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ட்வீட்டை வந்து டீகோட் பண்ணலாம். இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் ரெண்டுமே நம்ம வந்து ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸோடைய பதிவுகள். ஸோ நிச்சயமாக இதில் பொலிட்டிக்கல் மெசேஜிங் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்த பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். Wonderful to speak with my dear friend President Trump today. Delighted that made in India products will now have a reduced tariff of 18%. Big thanks to President on behalf of 1.4 billion people of India for this wonderful announcement. When two large economies in the world's largest democracies work together, it benefits our people and unlock immense opportunities for mutually beneficial cooperation. President Trump's leadership is vital for global peace, stability and prosperity. India fully supports his effort for peace. I look forward to working closely with them to take our partnership to unprecedented heights. So, 3 விஷயம் அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிரதமர் நன்றி தெரிவிக்கிறார். ஃபர்ஸ்ட், இந்த 140 கோடி மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். 2 மிகப்பெரிய பொருளாதாரம் மற்றும் 2 மிகப்பெரிய ஜனநாயகங்கள் ஒன்று சேரும்போது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் வளர்ச்சியும் உண்டு பண்ணும். இது 2வது. 3வது ரொம்ப முக்கியம், பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமை, இந்த லீடர்ஷிப்பை நான் மதிக்கிறேன். அவரோட லீடர்ஷிப்ன்றது ரொம்ப அவசியம் தேவை. உலகத்தோடைய ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கும் அவருடைய தலைமை அப்படின்றது தேவை. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்திய அமெரிக்க உறவை இதுவரை இல்லாத உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத அந்த பதிவு. ஸோ இது 2த்தையும் எடுத்தீங்க அப்படின்னா, ஒன்று ட்ரம்ப்பிசம், இன்னொன்று வந்து மோடியிசம் நம்ம சொல்லலாம். ட்ரம்ப்போடது தான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன். இந்திய அமெரிக்க உறவு ரொம்ப முக்கியம். அவர் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர், மோடி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். என் இடத்துல நான் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவன். ரஷ்யாவுடைய போரை நிறுத்துறதுக்கு நாங்கள் 2 பேரும் நிறையா பேசணும். ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதற்காக நான் டாரிஃபை 25%, அதாவது 25% ரெசிப்ரோக்கல் டாரிஃபை 18% குறைக்கிறேன் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய அந்த பாயிண்ட். ஸோ அவருடைய மாகா ஃபேன்ஸ், அவருடைய ஈகோ மற்றும் அவருடைய அந்த ட்ரம்ப்பிசம் கம்ப்ளீட்டாக அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் பேசும்போது ஒரு கால்குலேட்டட் பொலிட்டீஷியனுடைய ட்வீட். அவர் வந்து ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த வரி விதித்த ஒருத்தவங்க குறைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு தேங்க்யூ சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க தேங்க்யூ சொல்கிறாரு. 2வது இடத்துல அந்த இதை சுட்டி காமிக்கிறது, ஒரு சப்டில் மெசேஜ் இருக்குது. 2 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள், 2 மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் ஒன்று சேரும்போது வாய்ப்பு, வளர்ச்சி அப்படின்றது அதிகமாகுன்றது அவருக்கு இன்டெரக்டாக சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எங்களுது ஜனநாயக நாடு, உங்களுதும் ஜனநாயக நாடு, எங்களுது மிகப்பெரிய மார்க்கெட்டு, உங்களுதும் மிகப்பெரிய மார்க்கெட்டு, நாம் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா இது வேலைக்காகாது அப்படின்றத அதை வந்து சுற்றி வளைச்சி அவர் சொல்லியிருக்காரு. 3வது விஷயம், ட்ரம்ப்போடைய தலைமையை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது,
அந்த ட்ரம்ப்புக்கு உண்டான அந்த டிப்பிக்கல் ஈகோவை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நோபல் ப்ரைஸ் பரிசுக்கு பரிந்துரைக்கலை. இந்தியா பாகிஸ்தான் போர் நாங்கள் நிறுத்தணும் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் ஒரு 100வது முறை சொல்லும்போது அதை அங்கீகரிக்கலை. ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை கடுமையாக சாடும் போதும் அதுக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல, எதிர்ப்பாக எதுவும் பேசலை, ஆதரவாகவும் எதுவும் பேசலை. 4வது, ட்ரம்ப்பை வந்து மதிக்கவே இல்லாத அளவுக்கு, அதாவது ட்ரம்ப் நான் ஃபோன் எடுத்து மோதிட்ட பேசுன்னு சொல்லும்போது இல்லையே அந்த மாதிரி ஃபோன்லாம் எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி ஓகே ஃப்ரெண்டு நீ தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஈகோவை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு மோடி அவர்களுடைய பதிவு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கும் அவர் போயிட்டார். 4வது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இதுவரை வரலாறுல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதில் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயம் இன்னும் வரலை. இதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக போடுவோம், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு இது. ஸோ இப்போ இந்த இடத்துல வராதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 18%. ஏன்னா செர்கோய், அமெரிக்காவுடைய இந்திய தூதர் செர்கோய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செர்கோயை பற்றி, ட்ரம்ப்புக்கு மிக நெருங்கியவர். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப், ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுக்கான 25%, மொத்தம் 50. 50லேருந்து இது 18க்கு வரதா கிளியராக தெரியுது. பட் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அந்த பதிவு போடும்போது 25லேருந்து 18 அப்படின்ற போது அந்த 25% புனிட்டிவ் டேரிஃப், நீங்கள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கினதுக்காக நாங்கள் இதை போடுறோம், ஆயில் வாங்க நிறுத்திட்டேன்னா நம்ம நிறுத்திடுவோன்ற மாதிரியான அந்த டேரிஃப் பற்றி ட்ரம்ப் வந்தவர்கள் பேசலை. ஸோ இதோட கிளாரிட்டி நம்ம வந்து கொண்டு வருவோம். பட் இப்போதைக்கு தெரிகிறது 50%லேருந்து இது 18% குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய பதிலில் ரஷ்யாவோட ஆயிலை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவர் வந்து அதை பேசவே இல்லை, மென்ஷனே பண்ணல. ஸோ ட்ரம்ப் அதை கிளைம் பண்ணிக்கிறார், ரஷ்யாவிட்டேருந்து ஆயில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு உள்ளே வரும்போது அதுலேருந்து எக்ஸிட் ரேம்ப் அப்படின்றது ரொம்ப, அந்த விண்டோ ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸிட் ரேம்ப்னா என்னென்னா, நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, உங்கள் வீட்டில் இன்னொருத்தங்க இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல அந்த சண்டையை முடிக்கும் அப்படின்னும் போது அந்த சண்டைக்குள்ளே முடிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்றது வேணும். அந்த வழி இல்லை அப்படின்னா இது வந்து அப்படி தொடர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்குது. அப்போ எப்படி, இப்போ எனக்கும் சண்டையை முடிக்கணும்னு இருக்குது, உங்கள் சண்டையை முடிக்கணும்னு இருக்குது, பட் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என் ஈகோவும் இருக்குது, உங்கள் ஈகோவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்தியா ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிட் ரேம்ப் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க தரப்புல இருந்தும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து இதை பற்றி ரொம்ப இதுவாக பேசாமல், மார்த்தட்டாமல், நான் தட்டினேன் விழுந்துட்டாரு, மோடி விழுந்துட்டாரு, நான் மேக்ரூனெல்லாம் ஹேண்டில் பண்ண மாதிரி, கனடாவோடைய பிரதமர் ஹேண்டில் பண்ண மாதிரி, இந்த மாதிரி பண்ணாமல் இந்த இடத்துல அந்த 140 கோடி மக்களுடைய ப்ரெஸ்டீஜ் இருக்குது, நாம் இந்த மாதிரி பேச முடியாது, இந்தியா ஒரு வலிமையான நாடு அப்படின்றத உணர்ந்து அவரும் டோன் டவுன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மெயின் முக்கியமான அரசியல் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடியது வாதம் எதிர்வாதம் எல்லாமே ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறத நம்ம ஏன் நிறுத்தணும், இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிட்டோமா அப்படின்ட்டு. ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் அதிகமாக பீக்கில் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 40% ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு $5-7 ஒரு பேரலுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. அது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ். அதன் பிறகு படிப்படியாக சைனா ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் வாங்கும்போது ரஷ்யாவுக்கு அந்த ஆயில் மார்க்கெட்டோடைய ஆக்சஸ் மீண்டும் கிடைக்கும்போது கண்டிப்பாக எதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கணும்? அமெரிக்கா வச்சுருந்த அந்த ப்ரைஸ் கேப்பில் தான் நாமளுமே வாங்கணும். $45 பேரல் பெர் டாலர் அப்படின்ற கணக்கில் தான், $45 பெர் பேரல் கணக்கில் தான் நம்ம அதை வாங்கணும். அதன் பிறகு இது பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மில்லியன் பேரல் பெர் டே, கிட்ட 18 லட்சம் பேரல் பெர் டே இந்தியாவுடைய பீக் நம்ம வாங்கினது. அது படிப்படியாக குறைஞ்சு இப்போ 1.2 மில்லியன், அதாவது 120 லட்சம் பேரலாக குறைஞ்சிருக்கு. இதில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய ஸ்டார்டிங் டிஸ்கவுண்ட், அதாவது ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு பட் ஆயில் ப்ரைஸும் ஏறக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு கேப் விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இருந்த டிஸ்கவுண்ட் வந்து $23 பெர் பேரல். அது அப்படியே படிப்படியாக கம்மியாகி இப்போ $5 வந்துச்சு. $5 கிட்டத்தட்ட $2-3 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்தியாவுடைய பாலிசி என்னவா இருந்துச்சுன்னா, எங்கே எனக்கு சீப்பாக கிடைக்குதோ நான் அங்கே போய் வாங்குவேன். ஏன்னா நம்ம அது தண்ணீரை பெற முடியாது. ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அந்த இயற்கை வளம் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய பொருளாதாரத்தோட அஸ்திவாரமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் தான். ஸோ அந்த இடத்துல
இப்போ 200 300 பெட்ரோல் இருந்துச்சுன்னா நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுடைய ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமின்னு சொல்லக்கூடியதுனா எங்கே எனக்கு சீப்பாக கிடைக்குதோ அங்கே வாங்குவேன்ட்டு. ரஷ்யாவுடைய டிஸ்கவுண்ட் கம்மியாகிட்டே வரும்போது நாம வேற சில இடங்களில் போய் அப்ரோச் பண்ணுறோம், வேற சில இடங்களில் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயிலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகம். ஸோ சவுதிக்கோ இல்லை சவுதியோ இல்லை ஈரானோ இல்லை ஒமான் போன்ற நாடுகள் ஒரு $2 நம்ம பேரல் பர் டே கொடுத்தா கூட லேண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடிய விலை, அங்கேருந்து ஆயில் டேங்கரில் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த போக்குவரத்து செலவு, நடுவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாமே லேண்டிங் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டு இருந்தது கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்டேருந்து ஆயில் வாங்கலாம், பர்டிகுலராக வெனிசுலாவில் இருந்துட்டு. இந்திய நிறுவனமான ரிலையன்ஸ் போன்றவங்க ஏற்கனவே அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஏன் வெனிசுலாவுடைய ஆயில் முக்கியம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது ஒரு ஹை சல்ஃபர் க்ரூட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுமென்னு சொல்லக்கூடிய நம்ம தார் சாலை அமைக்க பயன்படுத்தக்கூடிய தார் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்தியாவுடைய இப்போ சமீப பட்ஜெட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு கட்டமைப்பு, குறிப்பாக ரோட்ஸ் ரெயில் அண்ட் பிரிட்ஜஸ், இதுக்கு மிக முக்கியமாக அந்த ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அந்த ரோட்டுக்கான அடிப்படை ரா மெட்டீரியல் அப்படின்றது பிட்டுமென். ஸோ நமக்கு கச்சா எண்ணெயை வாங்குகிறோம், ரஷ்யா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குது, அது கம்மியாகிட்டே வருது. இன்னொரு புறம் வெனிசுலாவுடைய மார்க்கெட்டை அமெரிக்கா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக வெனிசுலாட்டம் தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் அமெரிக்கா போட்ட தடைகளால் நம்மளால் வாங்க முடியல. இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே ஷேடோ டேங்கர்ஸ். அவங்க இன்டர்நேஷ்னல் இதில் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால பல சவால்களையும் இந்தியா சந்திச்சுட்டு தான் இருக்குது. ஒரு சில டேங்கர்ஸ் வந்து தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் உக்ரைனால். ஸோ நமக்கு வந்து ஒரு அஷ்யூர்டு சப்ளை அப்படின்றது வேணும். அதே சமயம் வெனிசுலா கிட்டேருந்து நம்ம ஏற்கனவே கணிசமான அளவுக்கு ஆயில் வாங்கிட்டு இருந்ததுனால நம்ம ரிஃபைனரிக்கு, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனட் க்ரௌட், WTIலாம் இருக்குது. வேறு தரம் இருக்குது க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும், கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும். இந்த ஹை சல்ஃபர் கண்டென்ட்டை வெனிசுலாவில் இருக்கக்கூடியதை எல்லா நாடுகளாலையும் வாங்கி ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த தகுதி, அதாவது அந்த திறன் அப்படின்றது இந்தியா கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ரிஃபைனரியை அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். BPCLாக இருக்கட்டும், IOCLாக இருக்கட்டும், HPCLாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த நிறுவனங்கள் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ரெடிமேடாக இன்னொரு இடத்துல கொடுக்குது. பட் இப்போ ட்ரம்ப் அதை எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கம்ப்ளீட்டாக ஆயில் வாங்குறதை நிறுத்திச்சா, அதுக்காக நம்ம ஒத்துக்கிட்டோமா அப்படின்ற எந்த விவரமும் இப்போ வரலை. அதை பற்றி நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேணாம், வரும்போது அதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் சொன்னது 18% இந்தியாவுக்கான வரி. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் நிறைய முறை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நமக்கான ஸ்வீட் ஸ்பாட், இந்தியாவுக்கான ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது ஒரு 10% 15%, 5 to 15 இந்த ப்ராக்கெட்டில். அமெரிக்காக்கான ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது 15 to 25. இதில் யார் எவ்வளோ புஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இது ஒரு இடத்துக்கு வரும்னு பார்த்தா நான் கணிச்சது 15%. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய வரி விதிப்பு அப்படின்றது 18%. இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்தியா அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $80 பில்லியன் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம், நம்ம கம்மியாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ டாலரோடைய ரேட்டு கிட்டத்தட்ட $92 போனதுனால அமெரிக்காவிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய இம்போர்ட்டோட ப்ரைஸ் இங்கே காம்படிட்டிவாக இருக்காது. ஸோ அமெரிக்கா வந்து இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்க, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா 0% ஒத்துக்கிட்டாங்க, எல்லா பேரியரும் எடுத்துட்டாங்கன்ட்டு. அதுக்கு உண்டான எந்த டீட்டெயிலுமே வரலை. 0% டேரிஃப் நிச்சயமாக இந்தியா அனுமதிக்காது. அது அவரோட ஃபேஸ் சேவிங்காக, அவங்களோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்காக, அவருடைய அந்த கட்டமைப்பு பிம்பம் ட்ரம்பிசம்காக அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி தான், ஒரு 6 நாள் முன்னாடி தான் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவுடைய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவது. மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இது மிகப்பெரிய அடி அமெரிக்காவுக்கு அப்படின்றது. ஏன்னா நீங்கள் நெகோசியேஷன் டேபிளில் நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பில்லியன் $50 பில்லியன் ஏற்றுமதி அப்படின்றது இன்னைக்கு ஆட்டங்கன் இருக்கு இந்தியாவோடது. குறிப்பாக ஜவுளித்துறை, நீங்கள் டெக்ஸ்டைல் பல நண்பர்கள் திருப்பூர், கோயம்புத்தூரில் பேசணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபர்னிஷிங்காக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் ஐரோப்பிய யூனியனோட டீல் உள்ளே வரும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன். ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, பொறுமையாக பேசி தீர்த்துக்கலான்ட்டு. பல முறை ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுத்த போது அவர் ஃபோனில் பேச மறுத்தது காரணம்னா, முதல்ல ட்ரேட் டீலை சைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம், என்ன அவசரம்ன்ற ஒரு மெச்சூரிட்டியோட, அதே சமயம் ட்ரம்ப்பை கோவப்படுத்தாமல் ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடந்தது தான் இந்த விஷயம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐரோப்பிய யூனியனோட டீலை நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு
96.6% அளவுக்கான பொருட்களுக்கு 0 டேரிஃப்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு உடனடியாக அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்சணும், இல்லை நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இல்லைங்க பேசலாங்க, ஒரு 20% ஒத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. கிளியர் கட்டாக இப்போ அமெரிக்காவுடைய ஒரு இந்த டீட்டெயிலைஸ் இந்த டெவிலைஸ் இந்த டீட்டெயில் நம்ம சொல்லுவோம். அதுபடி எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த அவசரம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இப்போ அடுத்தடுத்து 8 வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா போட்டு முடிச்சிட்டாங்க. நியூசிலாந்து முடிஞ்சது, ஒமான் முடிஞ்சது, ஐரோப்பிய யூனியன் முடிஞ்சது, பிரிட்டன் முடிஞ்சது, அடுத்தடுத்த நாடுகளுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இந்தியா கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க, இதை ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு லீவரேஜ் போயிடும். அதனால தான் அவசரமாக இந்த இதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இப்போ இந்தியாவுடைய இதில் யார் வெற்றி பெற்றாங்க யார் தோல்வியுற்றாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஒரு கார்னிஜி மெலான் யூனிவர்சிட்டியோட ஒரு டீட்டெயில் ஆர்டிகல் இருக்குது, அதை நம்ம ஆராய்ச்சி படிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றி நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வீடியோ தான் இது. இந்த இடத்துல நம்ம அந்த அந்த ட்வீட்டை டீகோட் பண்ணோம் அப்படின்னா இந்த வரி விதிப்பை குறைச்சதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது கிளியர் கட்டாக அந்த உறவை மீண்டும் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ரஷ்யன் ஆயில் பற்றி சொல்லலை. $500 பில்லியன் கமிட்மெண்ட்டை இந்தியா எதுவுமே பேசலை. இந்தியாவுடைய வரி விதிப்பு அமெரிக்கா பொருட்களுக்கு அப்படின்றது 0% அப்படின்றது எங்கேயுமே சொல்ல. அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிடச்சிருச்சு, இது ட்ரம்ப்போடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அக்ரிகல்ச்சரில் என்னென்னா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது கிளியர் கட்டாக வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய ட்வீட்டில் டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு இங்கே சரண்டர் ஆகிற பேச்சுக்கே கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த்ன்றது என்னுடைய பொறுமை தான் அப்படின்றத மோடி அவர்கள் உணர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எதையும் நான் வந்து ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு நீங்கள் இது பண்ணி போங்க அப்படின்றதும். ரஷ்யாவுக்கு வந்து கிளியர் கட்டாக பிஸ்னஸ் கோஸ், பட் நீங்கள் எங்களுக்கு தேவையான டிஸ்கவுண்ட்டை கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்றது தெளிவான ஒரு ரஷ்யன் மெசேஜாக இருக்குது. இதில் எங்கேயுமே ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துவோம் அப்படின்ற மார்க்கெட் கமிட்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை இந்தியா. ரிலையன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2026 போன மாதம் எடுத்திங்கன்னா ரஷ்யாகிட்டேருந்து பெரிய லெவலில் இம்போர்ட் பண்ணலை. ஆனால் IOCL, BPCL, நயரா எனர்ஜி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாகிட்டேருந்து வாங்குகிற வால்யூமை குறைச்சிட்டு அடுத்தடுத்த மார்க்கெட்டில் வாங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அந்த இடத்துல தான் இவங்களுக்கும் அந்த லாபம் அப்படின்றது இருக்குது, அங்கே வாங்கினது தான் இருக்குது. ஸோ இப்போது $14.4 பில்லியன் அளவுக்கான ஒரு இறக்குமதி, கச்சா எண்ணெய் இறக்குமதி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யாவுடைய இதையும் பேலன்ஸ் பண்ணும் பொழுது இது கிளியராக பார்த்தோம் அப்படின்ற போது இந்த 25% ரஷ்யன் டேரிஃப் நம்ம உறுதியாக ஆல்மோஸ்ட் சொல்லிடலாம். பட் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். ஸோ நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஏற்றுமதி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த அரசியல் நகர்வை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே பொறுமை தவறாமல் ரொம்ப நிதானமாக எல்லா விமர்சனத்தையும் ஏற்றுக்கிட்டு, நடுவில் ஒரு 3 மாநில தேர்தல் வேறு வந்துட்டு போச்சு, அந்த தேர்தலையுமே வந்து எங்கேயுமே இந்த ஒரு இந்தியா அமெரிக்கா நான் நிற்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல், டொமஸ்டிக் தேர்தலுக்காக ஃபாரின் பாலிசியை எடுத்து அதை பயன்படுத்தாமல் ட்ரம்ப்பையும் ரொம்ப சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணி, ட்ரம்ப்போட ஈகோவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையை சோதிச்சு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற அந்த கோட்பாட்டின் கீழே ரொம்ப சாமர்த்தியமாக மோடி மற்றும் அவருடைய டீம் மோடி, அதாவது அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே அருமையான ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. வேற எந்த நாட்டாலையும் இதை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போது நம்மளுடைய செக்டர் பேஸ்டாக எடுத்தோம்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஃபார்மா, எலக்ட்ரானிக்ஸு, இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கான ரிக்கவரியை நம்ம பார்க்குறோம். ஸோ நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலையோ இல்லை மக்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலையோ வராத அளவுக்கு பக்காவாக, அதே மாதிரி நாட்டோட தன்மானத்தை, நாட்டோட இறையாண்மையை விட்டு கொடுக்காத அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொறுமை, எங்கேயுமே ட்ரம்ப்புக்கு அந்த ஈகோவை போய் டச் பண்ணாத அளவுக்கு, அதே சமயம் நீ சொல்கிறத நான் கண்டுக்கவே இல்லாத அளவுக்கு ஒரு இக்னரன்ஸாக ஒரு கிளியர் கட்டான ஒரு இதை பொறுமையாக கடைபிடிச்சு, அதே சமயம் இந்த 5 மாத காலத்தை பயன்படுத்தி அடுத்த நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகளோடு இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது இப்போ கிடச்சிருக்கு. இப்போது 18% நம்ம இருக்கிறோம். இவங்க போய் அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட ட்ரம்ப்போட ஷூவை போய் பாலிஷ் போட்டுட்டு இருந்த பாகிஸ்தான்,
கிட்டத்தட்ட 19% இருக்குது, வியட்நாம் 20% இருக்குது, ஐரோப்பிய யூனியன் 15% இருக்குது, சைனா 45% இருக்குது, பிரேசில் 50, கனடா 35, மெக்சிகோ 25, குளோபல் பேஸ்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அமெரிக்காவோடைய நெருங்கிய நட்பு நாடுகளை விட இப்போ புதுசாக போய் அமெரிக்காவை காலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட ஐரோப்பிய யூனியனை விட கொஞ்சம் அதிகமாக 15 to 18 இந்தியா இந்த ட்ரேட் டீலை சாதிச்சது மிக 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 பெரிய சாதனை. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மல்டிபிள் வீடியோஸில் இதோட பிரேக் டவுனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.